ஹரிப்பிரியா ரொம்ப அழுதா. ஹரிப்பிரியா ரொம்ப அழுதா, கண்ட்ரோலே இல்லாத. ஆமா, ஏன்னா கதையே நிறைய இடத்துல அவ மேல தான் இருக்கு. ஸோ அவளுக்குலாம் நிறைய டேஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் காலத்தில் வேலை இல்லை அப்படிங்கிற போது வருத்தம் தானே. ஏன்னா இப்போ இந்த 5 வருஷம் போகும்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் போகும்னு சொல்கிற போது அவங்க ஒரு மனசில் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. ஸோ 5 வருஷம் போகும்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக மாதத்தில் இவ்வளோ நாள் ஒர்க்கு வரும். ஸோ இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு நமக்கு ஒரு சேலரி வரும். இந்த சேலரி வரதை வச்சுட்டு ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, லோன் எடுத்து ஒரு வீடு புக் பண்ணியிருப்பாங்க, வேறு எதிரியாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ நாளைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற போது அது ஒரு பக்கம் வருத்தம். ரெண்டாவது இந்த ஒரு 2.5 வருஷமாக ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பழகிட்டாங்க. அந்த பிரதர்ஸ் 4 பேரும், அதே மாதிரி இந்த 4 மருமகளும் சரி, ஒரு நிஜமாகவே ஒரு குடும்பம் மாதிரி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு பிரிய இருப்பது. ஏன்னா மாதத்தில் 15 நாள் சேர்ந்து இருக்காங்க. 15 நாளைக்கு மேலேயே அவங்களாம் சேர்ந்துருப்பாங்க.